ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, 1 மினிட்ல படிக்கலாம். மார்க்கெட்ல ரெண்டு விதமான மூவ் இருக்கு. ஒன்னு டைரக்ஷனல் மூவ், இன்னொன்னு சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்ல மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஸ்பைக் டக் 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 டக்னு சொல்லி மூவ்மெண்ட் இருக்கும். சோ இந்த மூவ்மெண்ட்ஸ்ல ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் இம்பேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ அவங்க இந்த இன்எஃபிஷியன்ட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சார்ட்ல பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியல இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. சோ இந்த மூவ்மெண்ட்டை இன்எஃபிஷியன்ட் மூவ்மெண்ட் நம்ம சொல்றோம். சோ இந்த மூவ்மெண்ட்ல எப்படி நம்ம என்ட்ரிஸ் பிளாட் பண்ணலாம், அதாவது அப் டவுன் டக் டக்னு மூவ் ஆயிட்டு இருக்க இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சைட்வேஸ்ல ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. இந்த ஸ்பைக் கேண்டலுக்கு பிஃபோர் கேண்டல் அண்ட் ஆஃப்டர் கேண்டலோட ஹை அண்ட் லோவோ மார்க் பண்ணுவாங்க. சோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்றோம். சோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. தென் அகைன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து டச் பண்ணிட்டு அப் மூவ் கொடுக்கும்போது இப்படிதான் இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட்ஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே கிளியர் கட்டா பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க சைட்வேஸ் மார்க்கெட்லயும் செமையா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியே இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட்ஸ் அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட்ஸை ப்ராப்பரா லேர்ன் பண்றதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.